To Mighty Medicos, we are in the middle of a heme series. Heme series la heme synthesis பத்தி பேசி முடிச்சிட்டோம். Today's topic of discussion is heme catabolism. So before entering into the heme catabolism குள்ள enter ஆகிறதுக்கு முன்னாடி I want to give you a clear picture on heme ஓட structure பத்தி very short ஆனா clear picture I have to give. Heme அப்படிங்கிறது which is nothing but it is made up of two components which is protoporphyrinolaயும் ப்ளஸ் எதனால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அயன் இன் ஃபெரஸ் ஃபார்ம்னால இருக்குது. இந்த புரோட்டோஃபார்ஃபெரின் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, 4 பைரோல் ரிங்னால ஆனது. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 பைரோல் ரிங்கை போட்டுக்கலாம். இந்த 4 பைரோல் ரிங் இஸ் ஹெல்ட் டுகெதர் பை மித்தனைல் குரூப் விச் இஸ் CH குரூப்பால் இந்த 4 பைரோல் ரிங்கும் ஹெல்டு டுகெதர் ஒரே சப்ஸ்டன்ஸாக இதை பிடிச்சிட்டு இருக்கிறது இந்த 4 மித்தனைல் குரூப் தான். அண்ட் சென்டர் ஆஃப் 4 பைரோல் ரிங்க்கு நடுவில் there is an அயன் இருக்கும். திஸ் இஸ் அ ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹீம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 பைரோல் ரிங்க்கும் நான் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணுறேன். அண்ட் 4 மித்தனைல் குரூப்புக்கும் நான் ஆல்ஃபா பீட்டா கேமா அண்ட் டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரக்சரில் 1 2 3 4 ரோமன் லெட்டரில் நேம் பண்ணுறதுக்கும் ஆல்ஃபா பீட்டா கேமா டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு மித்தனைல் குரூப்பில் நேம் பண்ணுறதுக்கும் there is a ரீசன். எதுக்காகனா ஹீம் கெட்டபாலிசமில் நான் இதை பற்றி பேசணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல ஷார்ட் இன்ட்ரடக்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீம் கெட்டபாலிசம் பற்றி படிக்கணும் அப்படின்னா வேற என்ன தெரிஞ்சுக்கணும்னா RES பற்றி தெரிஞ்சுக்கணும் which is nothing but ரெட்டிகுலோ எண்டோத்தீலியல் சிஸ்டம். இந்த ரெட்டிகுலோ எண்டோத்தீலியல் சிஸ்டம் அப்படிங்கிறது இஸ் a group of cell or tissue. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாடியை ப்ரொடக்ட் பண்ணும். எதுக்கு அகேன்ஸ்டா அப்படின்னா எனி ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் இல்லைனா எனி சப்ஸ்டன்சஸ் தட் ஷுட் பி எக்ஸ்கிரீட்டட் ஃப்ரம் த பாடி, அந்த சப்ஸ்டன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணி பாடியிலேருந்து வெளியேற்றிடும். அதுக்காக தான் இந்த ரெட்டிகுலோ எண்டோத்தீலியல் சிஸ்டம் இருக்குது. நம்மளோட பாடியில் இருக்க ஆர்கன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின், ஸ்பிளீன், லங், லிவர், கிட்னி, போன் இதெல்லாம் நம்ம பாடியில் இருக்க ஆர்கன்ஸ். இதில் பிரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியல் செல்ஸ். இந்த கிளியல் செல்ஸ் ஆர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரெட்டிகுலோ எண்டோத்தீலியல் சிஸ்டம். இந்த மாதிரி ஸ்பிளீன்லையும் லங்லையும் மேக்ரோஃபேஜஸ் இருக்கும். அண்ட் லிவரில் பார்த்தீங்க அப்படின்னா குப்ஃபர் செல்ஸ் இருக்கும். அண்ட் கிட்னியில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்கும்னா மிசாஞ்சியல் செல்ஸ் இருக்கும். அண்ட் போனில் பார்த்தீங்க அப்படின்னா போன் மேரோக்குள்ள there is a osteoclasts இருக்கும். These are cells that is a part of reticuloendothelial systems which removes the substances that should be removed from our body. இது a short detail on reticuloendothelial system மேல ஒரு ஷார்ட் டீடைல். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைட், எந்த இடத்துல இந்த ஹீம் கெட்டபாலிசம் நடக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். மொத்தமா மேஜரா RBCல இருந்து ஃபர்ஸ்ட் பிலிருபின் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஹீம் கெட்டபாலிசம். இது எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலோ எண்டோத்தீலியல் சிஸ்டமில் நடக்கும். மெயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பிளீனில் நடக்கும். செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா இந்த ப்ரொடியூஸ் ஆன பிலிருபின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிலிருபின் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிவருக்குள்ளே என்டர் ஆகணும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிலிருபினை கான்ஜுகேட்டட் பிலிருபினா மாற்றுறதுக்காக இட் ஷுட் பி என்டர் இன் டு த லிவர். இதுதான் செகண்ட் ஸ்டெப் which is conjugation is a second step. ஸோ கான்ஜுகேஷன் ஆஃப் பிலிருபின் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிவரில் நடக்கும். எதுக்காக கான்ஜுகேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிலிருபின் இஸ் a substance which is water insoluble. இது எப்போ வாட்டர் இன்சால்யூபிளாக இருக்கிறதுனால இது பிளட்டில் இருக்க முடியாது. ஸோ ஃபீசிஸ்லையோ இல்லை யூரின்லையோ இதனால எக்ஸ்கிரீட் ஆக முடியாது. அதனால் இந்த பிலிருபின் which is and water insoluble compound அது it is called as unconjugated bilirubin அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்லை இன்டைரக்ட் பிலிருபின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது RBCலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த பிலிருபின் இஸ் அ கான்ஜுகேட்டட் பிலிருபின் ஆர் இன்டைரக்ட் பிலிருபின். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பிலிருபினை இந்த ரெட்டிகுலோ எண்டோத்தீலியல் செல்ஸுக்குள்ள RBCலேருந்து வெளிவந்த இந்த பிலிருபினை நம்ம லிவருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். எப்படி அப்படிங்கிறத நான் ஹீம் கெட்டபாலிசம் பற்றி கீழே பேசும்போது ஐ வில் கிவ் யூ எப்படி அப்படின்னு. தேர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர்கன் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஜுகேட்டட் பிலிருபின் லிவரில் கான்ஜுகேட் ஆன இந்த பிலிருபின் இஸ் எக்ஸ்கிரீட்டட். ஸோ எங்கே அடுத்த பார்ட் எங்கே அப்படி நடக்கும்னா இண்டஸ்டைனில் நடக்கும். இண்டஸ்டைனில் வரும்போது இட் இஸ் எக்ஸ்கிரீட்டட் இன் த ஃபீசிஸ் அண்ட் கிட்னிக்குள்ளே என்டர் ஆகும்போது இட் இஸ் எக்ஸ்கிரீட்டட் இன் த யூரின். ஸோ 3 பார்ட்டாக நடக்கும். ஃபஸ்ட்டு ரெட்டிகுலோ எண்டோத்தீலியல் சிஸ்டம்லையும் ஸ்பிளீன்லையும் RBC கன்வெர்டட் இன்டு பிலிருபின். தென் லிவரில் இந்த அன்கான்ஜுகேட்டட் ஆர் த இன்டைரக்ட் பிலிருபின் இஸ் கான்ஜுகேட்டட் அண்ட் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு எய்தர் கான்ஜுகேட்டட் ஆர் டைரக்ட் பிலிருபினாக மாற்றி அதை இண்டஸ்டைனுக்கும் கிட்னி வழியாகவும் ஃபீசிஸ்லையும் யூரின்லையும் நம்ம அனுப்புகிறோம். திஸ்
திஸ் இஸ் த ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஹீம் கெட்டபாலிசம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஹீம் கெட்டபாலிசம்குள்ளே இப்போ தான் என்டர் ஆக போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஹீம் கெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ரெட்டிகுலோ எண்டோதீலியல் சிஸ்டமில் எந்த செல்லுக்குள்ளே வேணால் நடக்கலாம். ஆனால் நம்ம ஸ்ப்ளீன் எடுத்துக்கலாம். ஸ்ப்ளீனுக்குள்ளே ஒரு மேக்ரோ ஃபேஸில் நடக்குது. இந்த மேக்ரோ ஃபேஸில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 120 டேஸை முடிச்ச சினைல் ஆர்பிசி என்ன ஆகுதுன்னா மேக்ரோ ஃபேஸ் டிஸ்ட்ராய் பண்ணுது. அதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் வெளியே வருது. இந்த ஹீமோகுளோபின் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின்லேருந்து குளோபின் அப்படிங்கிற ப்ரோட்டீன் பார்ட் ரிலீஸ் ஆகி இட் என்டர்ஸ் இன்டு த அமினோ ஆசிட் மெட்டபாலிசம்குள்ளே என்டர் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது ஹீம் தான் இருக்கும். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீம் வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம் கால்ட் ஹீம் ஆக்சிஜனேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் யூஸ் பண்ணுது. அந்த என்சைமை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீம் இஸ் கன்வெர்டட் இன்டு அ காம்போனன்ட் கால் பிலிவர்டின் அப்படிங்கிற ஒரு காம்போனண்ட்டாக மாறிடுது. இந்த பிலிவர்டின் உருவாகிறதுக்கு என்ன காரணம்னா ஒரு ஆக்சிஜன் உள்ளே போயிடும் அண்ட் CO இஸ் ரிலீஸ்ட் விச் இஸ் நத்திங் பட் கார்பன் மோனாக்சைடு. இட் இஸ் அ பிஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இட் இஸ் ஒன்லி ரியாக்ஷன் இன் அவர் பாடி எப்போ எண்டோஜீனியஸாக கார்பன் மோனாக்சைடு எங்கேயுமே ப்ரொடியூஸ் ஆகுது எக்ஸப்ட் இன் ஹீம் கெட்டபாலிசமில் மட்டும் கார்பன் மோனாக்சைடு இஸ் ரிலீஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் திஸ் ரியாக்ஷன் யூட்டிலைசஸ் அ NADPH யூட்டிலைஸ் பண்ணும். அண்ட் இந்த ரியாக்ஷன் செல்லுக்குள்ளே எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோசோம்குள்ளே நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த பிலிவர்டின் is a green component அப்படிங்கிறதும் இந்த green component lower animals like birdsல அப்படியே fecisல excrete ஆகிறதுனால தான் birdsோட feces பார்த்தீங்கன்னா green கலர்ல இருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா biliverdin is converted into an yellow substance called bilirubin கன்வெர்ட் ஆயிடும். இது உங்களுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் I have to give you effect. So I had first written in this yellow கலர்ல எழுதினேன். ஸோ இதுக்கு மேலே நான் எழுதிடுறேன் which is nothing but bilirubin and எல்லோ கலர்ல மாறிடும். இதனால தான் ஹியூமனோட ஃபீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரியாக்ஷன் biliverdin is converted into bilirubin by the enzyme called biliverdin reductase அப்படிங்கிற என்சைம் மூலமா கன்வெர்ட் பண்ணும். அண்ட் இந்த biliverdin reductaseக்கும் இந்த ரியாக்ஷனும் கன்சியூம்ஸ் ஒரு NADPH கன்சியூம் பண்ணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ப்ரொடியூஸ் ஆன இந்த bilirubin இருக்கு பாத்தீங்களா, இந்த bilirubin is unconjugated bilirubin. இந்த unconjugated bilirubin அப்படிங்கிறது என்னன்னா வாட்டர் இன்சொல்யூபிள் பிலிருபின். அதனால இதால பிளட்டுக்குள்ள என்டர் ஆக முடியாது. அப்போ இந்த ஸ்பிளீன்ல இந்த மாதிரி ஹீமோகுளோபின்ல இருந்து பிலிருபின் ப்ரொடியூஸ் இருக்கு. ஆர் எனி ஹீம் கண்டெய்னிங் புரோட்டீன் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஹீமோ புரோட்டீன், அந்த புரோட்டீன்ல இருந்து பிலிருபின் ரிலீஸ் ஆயிருக்கு. அது இப்போ பிளட் வழியா எப்படியோ இன்டெஸ்டைன் வழியாவும் கிட்னி வழியாவும் ரிலீஸ் ஆகணும். அதுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் இஸ் கன்வெர்டட் இன்டு கான்ஜுகேட்டட் பிலிருபினா மாறணும். அதுதான் ஒரே வழி. அண்ட் ஸோ இட் கேன் பி எக்ஸ்கிரீட்டட் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இந்த கான்ஜுகேட் ப்ராசஸ் நடக்கிறதுக்கான என்சைம்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா those enzymes are present in liverல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ லிவருக்கு இந்த ஸ்பிளீன்ல ப்ரொடியூஸ் ஆன பிலிருபின் போகணும். அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா இந்த பிலிருபினை எடுத்துட்டு போய் இன்னொரு சப்ஸ்டன்ஸ் கூட சேர்க்கிறோம். அதுதான் ஆல்புமின் அப்படிங்கிற நம்ம பிளாஸ்மா புரோட்டீன் கூட சேர்க்கிறோம். ஸோ பிலிருபின் ஆல்புமின் காம்ப்ளெக்ஸ் இஸ் வாட்டர் சொல்யூபிள். ஆனால் இந்த தனியாக இந்த அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் மட்டும் இருந்தால் அது வாட்டர் இன்சொல்யூபிள். ஸோ ஆல்புமின் பிலிருபினை இந்த ரெட்டிகுலோ எண்டோதீலியல் சிஸ்டம்ல இருந்து லிவருக்குள்ள கொண்டு போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வாட். இந்த ஆல்புமின் பத்தி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு சே யூ சம்திங். ஸோ ஆல்புமின் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுல 2 சைட் இருக்கும். அதுல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேக்சிமம் 2 பிலிருபின் போய் அட்டாச் ஆகலாம். ஆனால் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 சைட்டையும் நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா ஹை அஃபினிட்டி சைட் அப்படின்னும் லோ அஃபினிட்டி சைட் அப்படின்னும் பிரிக்கிறோம். இப்படி ஹை அஃபினிட்டி சைட் லோ அஃபினிட்டி சைட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கும் போது என்ன ஆகும்னா பாடியில் எப்போல்லாம் நார்மல் அமௌண்ட்ஸில் பிலிருபின் ப்ரொடியூஸ் ஆகுதோ அப்போ ஆல்புமின் கூட ஒரே ஒரு சைட்டில் மட்டும்தான் பிலிருபின் அட்டாச் ஆயிருக்கும். எப்போ ஹை லெவல்ஸில் பிலிருபின் இருக்கோ அப்போ 2 சைட்லையும் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ ஈச் பிலிருபின் ஆல்புமின் காம்ப்ளெக்ஸில் ஒரு ஆல்புமினும் 2 பிலிருபினும் இருக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஆல்புமின்ல பிலிருபின் பைண்டிங் சைட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிலிருபின் பைண்டிங் சைட்டில் பிலிருபின் மட்டும் கிடையாது, வேற சில ட்ரக்ஸ் லைக் ஆஸ்பிரின், பெனிசிலின் அந்த மாதிரி ட்ரக்ஸ் போய் அட்டாச் ஆக முடியும் ஆல்புமின் கூட. அப்போ இந்த ட்ரக்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த ட்ரக்ஸ் போய் பிலிருபினை வெளியே தள்ளி விட்டுட்டு ஆல்புமின் கூட இந்த ட்ரக்ஸ் என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்புமின்
ப்ளஸ் ட்ரக் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். அண்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ரிசல்ட் பிலிருபின் தனியாக போயிடும். இந்த பிலிருபின் வாட்டர் இன்சொல்யூபிள் அப்படிங்கிறதுனால செல்ஸில் டெபாசிட் ஆகி இட் காசஸ் ஜாண்டிஸ் லைக் சிம்டம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். திஸ் இஸ் வை சம் ஆஃப் த ட்ரக்ஸ் காசஸ் ஜாண்டிஸ் லைக் சிம்டம்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வேற ஒரு பாயிண்ட் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். இந்த ஹீம் ஆக்சிஜனேஸ் போடும்போது நாட் ஒன்லி கார்பன் மோனாக்சைடு இஸ் ரிலீஸ்டு அண்ட் ஆல்சோ இந்த ஹீம்ல இருந்த அயனும் ரிலீஸ் ஆகிடும். இந்த அயன் இஸ் ரீயூட்டிலைஸ்டு ஃபார் த எதுக்காக ரீயூட்டிலைஸ் ஆகும்னா திருப்பியும் ஹீம் சிந்தசிஸ் ஆகிறதுக்காக ரீயூட்டிலைஸ் ஆகலாம். இல்லைன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ROS which is ஆக்சிஜன் ஆக்சிடேட்டிவ் ஏஜென்ட்டாக மாறி இட் காசஸ் டெஸ்ட்ரக்ஷன் டு அவர் பாடிக்கு டெஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம பாடியில் ஹீமோக்ளோபின் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அது ஹீமா மாறி அதுல இருந்து அயன் வெளியே வரும். அது ஆக்சிஜன் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பாடியை டெஸ்ட்ராய் பண்ணும். அதனால தான் ஹீமோக்ளோபினை பாடியை தனியாக விடாமல் நம்ம பாடியிலேயே we have one plasma protein which is named as haptoglobin அப்படின்னு சொல்லிட்டு we have one plasma protein. இதை நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்ஜின்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆர்பிசிலேருந்து ஹீமோக்ளோபின் ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் ஹெச்பியும் இந்த ஹாப்டோக்ளோபினும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். அண்ட் ஸோ ஹீமோக்ளோபின் தனியாக இல்லாதனால இந்த அயன் ரிலீஸ் ஆகாது. சப்போஸ் இது போய் பைண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹீம் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அனதர் பிளாஸ்மா ப்ரோட்டீன் விச் இஸ் கால்ட் அஸ் ஹீமோபெக்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்மா ப்ரோட்டீன் இருக்கு. ஹீமோபெக்சினும் ஹீமும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். தேர்ஃபோர் ஐஎன்எஸ் நாட் ரிலீஸ்டு தனியாக ரிலீஸ் ஆகாது. அண்ட் இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்பீசிஸ் ஆக்சிடென்ட் ஸ்பீசிஸ் ரிலீஸ் ஆகாது. பாடிக்கு டிஸ்ட்ரக்ஷன் நடக்காது. ஸோ ஹீமோபெக்சின் அண்ட் ஹாப்டோக்ளோபின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் இருக்கு அப்படின்னும் அதுக்கான ஒர்க்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ஒர்க்கு அப்படிங்கிறதும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு மெட்டபாலிசம் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சம்பந்தமான எல்லாத்தையும் நம்ம கூட சேர்ந்து படிக்கணும். தட் இஸ் வாட் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் கோரிலேஷன் இஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோம் ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஆர்பிஸ்லேருந்து ஹீமோக்ளோபின் ஹீமோக்ளோபின்லேருந்து ஹீம் பிலிவர்டின் பிலிருபின். இந்த பிலிருபின் என்ன பண்ணுச்சு அப்படின்னா பிலிருபின் ஆல்பமின் கூட சேர்ந்து பிலிருபின் ஆல்பமின் காம்ப்ளெக்ஸாக இப்போ லிவர்க்குள்ளே என்டர் ஆயிடுச்சு. லிவர்க்குள்ளே என்டர் ஆன இந்த பிலிருபின் ஆல்பமின் காம்ப்ளெக்ஸு பிலிருபினை மட்டும் எடுத்துக்கும் which is an unconjugated bilirubin. இந்த unconjugated bilirubin மட்டும் லிவர் எடுத்துக்கும் அண்ட் ஆல்பமினை வெளியே அனுப்பிடும். இந்த ப்ரொடியூஸ் ஆன இந்த பிலிருபின் பேக் டு ரெட்டிகுலோ எண்டோத்திலியல் சிஸ்டம் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே ரெண்டு ப்ரோட்டீன் யூஸ் பண்ணுறோம் which is called as ligandin and protein Z அப்படின்னு சொல்லிட்டு Z ப்ரோட்டீன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, ப்ரோட்டீன் இசட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ரோட்டீனும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அன்கான்ஜுகேட்டட் பிலிருபினை பேக் டு ஆல்பமின் கூட போய் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி இந்த பிளாஸ்மாக்குள்ளே போகாமல் லிவர்க்குள்ளேயே தங்க வச்சுக்க இது ஹெல்ப் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அ பாசிவ் டிஃப்யூஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிளாஸ்மாவில் இருந்து லிவர்க்குள்ளே வந்த இந்த ப்ராசஸ் இஸ் பாசிவ் டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலியமாக லிவர்க்குள்ளே இப்போ என்டர் ஆயிடுச்சு. இப்படி என்டர் ஆன இந்த பிலிருபின் லிவரில் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்ஜுகேஷன் நடக்க போகுது. கான்ஜுகேஷன் ஆஃப் பிலிருபின் இப்போ நடக்க போகுது. இந்த பிலிருபின் இஸ் நவ் கன்வெர்டட் இன்டு பிலிருபின் குளுக்கோயூரனைடாக மாறும். அண்ட் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிலிருபின் மோனோகுளுக்யூரனைடு பிலிருபின் டைகுளுக்யூரனைடாக மாறும். இதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூடிபி குளுக்யூரோனைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற என்சைம் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. விச் இஸ் ஷார்ட் ஃபார்மில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஜிடின்னு எதிக்கிறேன். திருப்பியும் இந்த பிலிருபின் மோனோகுளுக்யூரோனைட்லேருந்து பிலிருபின் பை விச் இஸ் டைகுளுக்யூரோனைடு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கும் எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூஜிடி தான் ஹெல்ப் பண்ணும். இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா there is a substance called யூடிபி குளுக்யூரோனைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த யூடிபி குளுக்யூரோனைட்லேருந்து குளுக்யூரோனைடை பிலிருபின் அனுப்பி விட்டுட்டு யூடிபி இஸ் ரிலீஸ்டு. அதே மாதிரி தான் இந்த பிலிருபின் மோனோகுளுக்யூரோனைடு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூடிபி குளுக்யூரோனைட்ல இருந்து இன்னொரு குளுக்யூரோனைட் வாங்கிட்டு பிலிருபின் டைகுளுக்யூரோனைடா மாறி யூடிபி இஸ் ரிலீஸ்டு. இதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம் தான் யூடிபி குளுக்யூரோனைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற என்சைம் ஹெல்ப் பண்ணுது. which is nothing but இந்த பிலிருபின் டைகுளுக்யூரோனைட் அண்ட் பிலிருபின் மோனோகுளுக்யூரோனைட் இது ரெண்டும் தான் கான்ஜுகேட்டட் ஃபார்ம் ஆஃப் பிலிருபின் ஆர் இட் இஸ் கால்ட் அஸ் கான்ஜுகேட்டட் பிலிருபின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இந்த கான்ஜுகேட்டட் பிலிருபின் இஸ் வாட்டர் soluble and it is nothing but
டைரக்ட் பிலிருபின்ங்கிறது இந்த கான்ஜுகேட்டட் பிலிருபின் தான். இந்த பார்த்தீங்க அப்படின்னா பிலிருபின் மோனோகுளுக்கியூரனைடு வந்துட்டு 20% இருக்கும் அண்ட் பிலிருபின் டைகுளுக்கியூரனைடு பார்த்தீங்கன்னா 80% இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பிலிருபின் டைகுளுக்கியூரனைடு இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைல் டக்ட் வழியா இன்டெஸ்டைனுக்குள்ள என்டர் ஆகும். இந்த கான்ஜுகேட்டட் பிலிருபின் ஆர் பிலிருபின் டைகுளுக்கியூரனைடு இட் இஸ் என்டர்ஸ் இன்டு த இன்டெஸ்டைன் த்ரூ பைல் டக்ட். இந்த பைல் டக்ட் உள்ள இந்த லிவர்ல இருந்து பைல் டக்டுக்குள்ள என்டர் பண்றதுக்கு எந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்டி ஸ்பெசிபிக் ஆர்கானிக் ஆனையான் டிரான்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிற டிரான்ஸ்போர்ட்டர் ஹெல்ப் பண்ணுது, விச் இஸ் ஷார்ட் ஃபார்ம்ல MOAT மோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த டிரான்ஸ்போர்ட்டர்னால தான் லிவர்ல இருந்து பைல் டக்ட் வழியா இன்டெஸ்டைனுக்கு இந்த கான்ஜுகேட்டட் பிலிருபினால போக முடியுது. இப்படி போன இந்த கான்ஜுகேட்டட் பிலிருபின் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்டெஸ்டைனுக்குள்ள போகுது. இப்படி போன இந்த பிலிருபின் டைகுளுக்கியூரனைடு is acted upon by the intestinal flora. இன்டெஸ்டைன்ல இருக்க பாக்டீரியானால ஆக்ட் ஆகப்படுது. தேர்வை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் ரிமூவ்ஸ், இன்டெஸ்டைன்ல இருக்க பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா குளுக்கியூரோனைடு காம்போனன்ட்டை ரிமூவ் பண்ணி அன்கான்ஜுகேட்டட் பிலிருபினா மாத்திரும். இந்த அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் due to the action of an bacteria in the intestine ஓட bacteria actionனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூரோபிலினோஜினா மாறும். முதல்ல இட் இஸ் கன்வெர்டட் இன்டு யூரோபிலினோஜனா மாறும். இந்த ப்ரொடியூஸ் ஆன இந்த யூரோபிலினோஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு ஸ்டெர்கோபிலினோஜன் அண்ட் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஸ்டெர்கோபிலின் அண்ட் ரிலீஸ் இன் த ஃபீசிஸ். இந்த ஸ்டெர்கோபிலின் இஸ் ரீசன் ஃபார் த கலர் ஆஃப் ஃபீசிஸ். நம்மளோட ஃபீசிஸோட கலருக்கு காரணம் இந்த ஸ்டெர்கோபிலின் சப்ஸ்டன்ஸ் தான். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிலிருபின் யூரோபிலினோஜனா மாறி இருக்கு பார்த்தீங்களா, அதில் 20% என்டரோஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன் மூலியமா அகெயின் என்டர்ஸ் இன்டு த லிவர். அதில் சம்திங் இஸ் என்டர்ஸ் இன்டு த கிட்னி. கிட்னியில் என்டர் ஆன இந்த யூரோபிலினோஜன் என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு யூரோபிலினா கன்வெர்ட் ஆகி இந்த யூரோபிலின் இஸ் எக்ஸ்கிரீட்டட் இன் த யூரின் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் வாட் த என்டையர் ஹீம் கெட்டபாலிசம் அப்படின்னு கேட்டால் இது எழுதலாம். ஆர் பிலிருபின் மெட்டபாலிசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிலிருபின் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது பிலிருபின் சிந்தசிஸ் விச் இஸ் நத்திங் பட் ஆர்பிசியில் இருந்து இந்த பிலிருபின் ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தீங்களா, இது எல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் பிலிருபின் சிந்தசிஸ். இந்த பிலிருபின் இஸ் கன்வெர்டட் இன்டு ஸ்டெர்கோபிலின் அண்ட் த யூரோபிலினா கன்வெர்ட் ஆகுது பார்த்தீங்களா, தட் இஸ் பிலிருபின் கெட்டபாலிசம். ஸோ பிலிருபின் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா யூ கேன் ரைட் திஸ், ஆர் ஹீம் கெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா யூ கேன் ரைட் திஸ். திஸ் இஸ் வாட் அபவுட் ஹீம் கெட்டபாலிசம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா விச் இஸ் சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஆர்பிசி இஸ் கன்வெர்ட் இன்டு ஹீமோகுளோபின், ஹீம் பிலிவர்டன், பிலிருபின் இஸ் ப்ரொடியூஸ். இந்த பிலிருபின் ஆல்பமின் காம்ப்ளெக்ஸாக மாறி இந்த ஆல்பமின் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பிலிருபின் இஸ் கன்வெர்டட் இன்டு கான்ஜுகேட்டட் பிலிருபின். இந்த கான்ஜுகேட்டட் பிலிருபின் இன்டெஸ்டைனுக்குள்ள வித் ஹெல்ப் ஆஃப் மோட்டோட என்டர் ஆகுது. தேர் டியூ டு த பாக்டீரியல் என்சைம்ஸோட ஆக்ட்னால இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஸ்டெர்கோபிலின் அண்ட் யூரோபிலின். இதுல இன்னொரு பாயிண்ட்டும் ஐ ஹேவ் டு ஆட். என்னடா பாயிண்ட் மேல பாயிண்ட் சொல்லிட்டே இருக்கு அப்படின்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேற எதுவுமே பண்ண முடியாது, நம்ம சொல்லிதான் ஆகணும். எப்போ இந்த யூடிபி குளுக்கியூரனைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற யூஜிடி அப்படிங்கிற என்சைம் கம்ப்ளீட்டா ஆப்சன்ஸா இருக்கோ அப்போ தேர் வி கம் டு ஒன் டிசீஸ் கால்ட் அஸ் கிரிக்லர்-நஜார் சிண்ட்ரோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிவரால பிலிருபின் ஆல்பமின் காம்ப்ளெக்ஸை அப்டேக்கே பண்ண முடியாது, விச் இஸ் ஃபெயிலியர் ஆஃப் அப்டேக் ஆஃப் பிலிருபின் அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் கில்பர்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்னா கிரிக்லர்-நஜார் சிண்ட்ரோம் சொல்லியிருக்கேன், கில்பர்ட் சிண்ட்ரோம் சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டுமே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்ஜுகேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ போத் கிரிக்லர்-நஜார் சிண்ட்ரோம் அண்ட் கில்பர்ட் சிண்ட்ரோம்லையும் அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த பிலிருபின் கான்ஜுகேட்டட் பிலிருபினா மாறிடுச்சு. இன்டெஸ்டைனுக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த மோட் டிரான்ஸ்போர்ட்டர் தேவை. இந்த மோட் டிரான்ஸ்போர்ட்டரில் ஏதோ ஒரு மியூட்டேஷன் வந்துருச்சு அப்படின்னா லிவரில் இருக்க இந்த கான்ஜுகேட்டட் பிலிருபின் இன்டெஸ்டைனுக்குள்ள போக முடியாது. அப்போ தட் இஸ் கால்ட் அஸ், அப்போ இந்த மோட் டிரான்ஸ்போர்ட்டரில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா அதனால வர சிண்ட்ரோம் பேர் டியூபின் ஜான்சன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட்டட் பிலிருபின் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. there is an other syndrome which is ரோட்டார் சிண்ட்ரோம். இதுலேயும் கான்ஜுகேட்டட் பிலிருபின் தான் அதிகமாக இருக்குது.
ஆனால் இதோட காஸ் அன்னோன் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹீம் கெட்டபாலிசம். அதுக்கு ரிலேட்டான 4 சிண்ட்ரோம்ஸ், கில்பர்ட் சிண்ட்ரோம், கிளிக்லர் நஜார் சிண்ட்ரோம், டியூபின் ஜான்சன் சிண்ட்ரோம் அண்ட் ரோட்டார் சிண்ட்ரோம். இது 4 சிண்ட்ரோம் பற்றியும் பேசிட்டேன். அண்ட் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிஜி பாயிண்ட்ஸ் ஆன ஹீமோபிக்சின், ஹாப்டோக்ளோபின் பற்றியும் பேசினேன். அண்ட் ஒய் சம் ஆஃப் த ட்ரக்ஸ் ப்ரொடியூசஸ் ஜாண்டிஸ் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணேன். அண்ட் ஹவு ஹீம் அண்ட் ஹீமோக்ளோபின் ப்ரொடியூசர்ஸ் ரியாக்ட் டு ஆக்சிடென்ட் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஸ்டின், எண்டோஜினியஸாக எந்த இடத்துல பாடியில் கார்பன் மோனாக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஹீம் கெட்டபாலிசம்லையோ இல்லை பிலிருபின் சிந்தசிஸ்லையோ அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் வி ஹவ் எக்ஸ்பிளைன்ட் அபவுட் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ஃபேரியாவை பற்றி டீட்டெயிலாக டீல் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் ஹீம் சிந்தசிஸ் பற்றியும் வி ஹவ் எலாபரேட்லி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் ஹீம் ஸ்ட்ரக்சர் பற்றியும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஹீம் சீரிஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே வருது. ஸோ டுடேஸ் டாபிக் வென்ட் வெல் ஆன் ஹீம் கெட்டபாலிசம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசி முடிச்சாச்சு. நாளைக்கு டாபிக் வில் பி ஆன் ஜாண்டிஸ். ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் எஸ்பெஷலி 3 டைப்ஸ் இருக்குது. அந்த 3 டைப்ஸ் பற்றியும், அதுக்கப்புறம் நியோனேட்டல் ஜாண்டிஸ் பற்றியும், ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ் பற்றியும், இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண 3 சிண்ட்ரோம் பற்றியும், 3 and 4 சிண்ட்ரோம் பற்றியும் டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸை நம்மளை பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.